ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். இந்த ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கேற்ப பிளான் பண்ணி நடந்து செயல்படலாம். அப்படி இப்போ நவக்கிரகங்களால் நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு முன்கூட்டியே ஷேர் பண்ண போகிறேன். பிப்ரவரி மாதம் நிறைய கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் அமைப்பில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சில தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்து என்னங்கிறத இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நம்ம நவக்கிரகங்களை நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நம்ம வாழ்க்கையில் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் ஆபத்து எல்லாமே நவக்கிரகங்களை பொறுத்து தான் அமையுது. நவக்கிரகங்கள் எப்படி நம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம பெறக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. அதனால் ஒரு முறை வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடவுள்கிட்ட கதறி அழுதாலும் மன்றி நின்னாலும் நடக்க வேண்டிய விஷயம் விதிப்படி நடக்கும்னா அதுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். ஸோ அதனால் நவக்கிரகங்களால் நம்ம ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மீனராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசியில் சுக்கிரன் ராகு இருக்கிறாங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் குரு இருக்கிறாங்க. கூடவே சுகஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாங்க. கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க. லாபஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாங்க. அயனசைன போகஸ்தானத்தில் சனி இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த பிப்ரவரிக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமைகிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் ஆக்சுவலி நிறைய பிப்ரவரியில் இருக்குது. என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத தேதியோடு சொல்கிறேன். கிரக மாற்றங்கள் எப்பப்பங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரியுடைய 5ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்திலிருந்து புதன் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு வகர நிவர்த்தி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்திலிருந்து சூரியன் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு. பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து புதன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ள நிறைய நடக்க போகுது. இந்த கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் ஜோதிடர்கள் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்ச பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மீனராசியில் சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் கற்பனை வளமும் கலையார்வமும் மிக்கவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நட்பிற்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படணும். எதுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் நட்பிற்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது உறுதி. உங்கள் விருப்பங்கள் எல்லாமே கைகூடு என்பது உறுதி. ஸோ முக்கியத்துவம் கண்டிப்பாக உங்கள் நட்பிற்கு கொடுங்க. அதனால் உங்கள் விருப்பங்களை கைகூட செய்துக்குங்க. அப்புறம் ராசிநாதன் சஞ்சாரத்தால் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுங்க. காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும்.
உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. மனதில் ஆக்சுவலி தைரியமானது உண்டாகும். தனாதிபதி செவ்வாயுடைய சஞ்சாரம் மூலம் பணவரவு உங்களுக்கு குறையும். அதனால் பண செலவு பண்ணுவதை பார்த்து பண்ணுங்க. வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் உங்கள் தனாதிபதி செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு பார்க்குறாரு. அதனால் உங்கள் ராசிக்காரங்க தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம்போல் வியாபாரம் உங்களுக்கு இருந்தாலும் திடீர் பண தேவை உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையை செய்யறதுக்கு முன்பு அதை பற்றி அதிகம் யோசிக்கணும். அதை பற்றி யோசித்து தான் நீங்கள் செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு உத்தியோகத்தில் எந்த ஒரு கடினமும் இருக்காது. உங்களில் சிலருக்கு புதிய வேலை வந்து கிடைக்கலாம். அப்படி புதிய வேலை கிடைச்சதுன்னா அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த வேலைக்குள்ளே வந்து செயல்படுங்க. அதுதான் உங்களோட உத்தியோக வாழ்க்கைக்கு நல்லது. ஸோ தொழிலையும் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்க போகுது. அப்புறம் குடும்பத்தில் பார்க்கும்போது சகஜமான நிலையானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உறவினர்கள் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். உறவினர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பிப்ரவரிக்கு நல்லது. நண்பர்களாக இருந்து வந்த வகையில் கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு அகலும். ஸோ நண்பர்கள் வகையில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். திடீர் பண தேவையும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் போது அந்த பண தேவையை அவங்க கிட்ட கேட்டு பூர்த்தி செய்து கொள்ளுங்க. இது பெண்கள் மீனராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். வீண் முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது. எதையும் ஆராய்ந்து முடிவுகள் வந்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. வேகத்தை குறைத்து விவேகத்தோடு செயல்படணும். அதுதான் உங்களுக்கு நன்மை தரும். ஆக்சுவலி அப்படி செயல்பட்டிங்கன்னா தான் பணவரவு தாமதப்படுவது நீங்கும். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. இது வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதப்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் மெத்தனம் காணப்படும். எந்த ஒரு வேலையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டியது இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. மற்றவர்களிடம் பகைமையை பாராட்டுவதை தவிர்க்கிறது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது. இல்லைனா உங்கள் அரசியல் வாழ்க்கையில் ஒரு ஆட்டமானது பிப்ரவரி மாதம் காண்ற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அப்புறம் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படும். திட்டமிட்டு படித்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு உதவியாக உங்களுக்கு அமையும். திறமையோடு காரியங்கள் வந்து செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். இல்லைனா வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புரட்டாதி 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பணவரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும். இது வந்து புரட்டாதி 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும். விருந்தினருடைய வருகை இருக்கும். குடும்ப செலவுகள் வந்து குறையும். பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பாங்க. அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். அப்புறம் ரேவதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரவு கூடும். குடும்பத்தினர் தொடர்பான கவலைகள் நீங்கும். அவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். வழக்குகள் இன்ஃபேக்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தாய் வழியில் சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். இது ரேவதியில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
ஸோ உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சித்தர்களை வணங்கணும். அவங்கள வணங்கி வந்தீங்கன்னா இந்த பிப்ரவரியில் மனக்கவலை நீங்கும், எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் கூட ஆக்சுவலி மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னா அதிர்ஷ்டக்கிழமை வியாழன் வெள்ளி, சந்திராஷ்டம தினம் 18-19, அதிர்ஷ்ட தினம் 11-12. மொத்தமாக கிரகங்களுடைய நிலையில் சொல்லப்பட்ட பலன் இதுதான். ஸோ இந்த பலன்களை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.